கோயம்பேடு மார்க்கெட்டு பழக்கடை ஜெயராமன் பேசுகிறேங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொங்கல் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மி தான், வியாபாரமும் கம்மி தான். நேற்று தினம் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பொருட்களாக கரும்பு, சோளம், விளாம்பழம், மஞ்சள் கொத்து இதையெல்லாம் தங்களுடைய இல்லங்களில் வாங்கி சென்று விசேஷமாக கொண்டாடுவார்கள். பொங்கல் என்பது தமிழரின் திருநாள் அப்படின்னு தான் எல்லோரும் நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே அதுதான் வரவேற்பு கொடுக்குறோம். பொங்கலுக்காக வரவேற்பு பொதுவாக கிராமத்தில் நிறைய விருப்பத்தோடு கொண்டாடுவாங்க. சென்னையில் அந்த மாதிரி குறைவு தான். ஆனால் பொங்கல் பண்டிகை கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக தங்களுடைய குடும்பத்தாருடன் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள். அதனால் இப்போ இன்றைய கோயம்பேடு வணிக வளாகத்தில் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் அதெல்லாம் நல்ல வியாபாரம் நடந்தது. கரும்பு பாருங்கள், நேற்று தினம் 500லேருந்து 800 வரைக்கும் கட்டு விற்பனை நடந்த கரும்பு இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கு 200 குறைந்துள்ளது. காரணம் என்னென்னா சரக்கு வரத்து அதிகம் வந்துவிட்டது, அதனால் விலை குறைந்துள்ளது. நாளைய தினம் சரக்கு இன்னும் அதிகமாக வந்துடுச்சுன்னு வைங்களேன் அந்த கரும்பு, அப்போது இன்னும் விலை குறைய வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது பழங்கள் விலையை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிலோ ஒன்றுக்கு 30 ரூபா வரைக்கும் ஒரு சில பழங்கள், அதாவது சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் கிலோ ஒன்றுக்கு 30-20 ரூபா குறைந்துள்ளது. ஆப்பிள் பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேச ஆப்பிளும் இம்போர்ட்டட் ஆப்பிளும் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா 200-250 ரூபா விற்பனை வியாபாரம் நடந்துருந்தது. கடந்த ஆண்டு 180-200. இந்த ஆப்பிள், மாதுளை இவை இரண்டும் தான் விலை கூட. பழங்களை பொறுத்தவரைலாம் ஆப்பிள் பழமும் மாதுளையும் தான் விலை கூட தவிர மற்ற எல்லா பொருட்களுமே விலை குறைவு என்றே சொல்லலாம். அன்னாச்சி பழம் கிலோ கடந்த ஆண்டு 100 ரூபா விட்ட அன்னாச்சி பழம் 60 ரூபா 70 ரூபா விற்பனை நடக்குது. அது மாதிரி ஒரு சில கொய்யாப்பழம் பாருங்கள் 70 ரூபா 80 ரூபா, சப்போட்டா 40-50 அப்படின்னு ஒரு சில பழங்கள் ஒரு 30 ரூபா முன்ன பின்ன தான் வீழ்ச்சியை தவிர வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மந்தம் என்றே சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லலாம், இந்த பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்தில் அரசு அங்கே போட்டாங்க. கடந்த ஆண்டு இங்கே பஸ் ஸ்டாண்டு இருந்தது, ஆம்னி பஸ்ஸு, மற்றபடி எல்லா பஸ் ஸ்டாண்டும் இங்கேயே இருந்தது. அதனால் போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருந்தது, வியாபாரமும் நல்லா நடந்தது. தென் மாவட்டங்களில் வரக்கூடிய மக்கள் இங்கே சரக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, பழங்களும் சரி எல்லா பொருட்களுமே. இந்த ஆண்டு அங்கிருந்து செல்வதனால் மக்கள் அங்கிருந்து செல்வதனால் வியாபாரம் ஒரு 40% வீழ்ச்சி என்றே சொல்லலாம். அதனால் கோயம்பேடு வியாபாரம் இந்த தினம் ஒரு 40% இல்லை 50% தான் நடந்தது. வியாபாரம் குறைவு என்று தான் சொல்லலாம். சரி, இப்போ இன்னும் திருமலைசில் ஒரு மார்க்கெட்டும் அதே மாதிரி பிரித்து 2 மார்க்கெட்டாக உருவாக்கப்பட போகிறதுன்னு சொல்லப்படுது. அதை பற்றி உங்களுக்கு இன்னும் திருமலைசில் மார்க்கெட்டு போவாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அது மாதிரி ஒரு நிலைப்பாடை நாங்கள் இது வரைக்கும் எடுக்கலன்னு தான் சொல்கிறாங்க. வியாபாரிகள் அதாவது இந்த தென் மாவட்டங்களும் சரி, இங்கே உள்ள சுற்றும் சூழ்நிலையில் உள்ளவங்களும் சரி, இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தை ரொம்ப பெருசாக விரும்பி தங்களுடைய தேவைகளுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு கல்யாணம் என்றால் பூ மார்க்கெட்டில் பூ வாங்குவாங்க, பழங்கள் வரிசைக்கு வைப்பாங்க, காய்கறி சாமான் வாங்கினாங்கன்னா கல்யாணம் தடபுடலாம் நடத்துவாங்க. அதுக்கு ஏதுவாக இங்கே ஒருங்கிணைந்த மார்க்கெட்டு 3 வளாகத்தில் உள்ளது. தற்போது ஆங்காங்கே இந்த மார்க்கெட்டும் வியாபாரமும் பிரிஞ்சுன்னா மக்கள் வரத்து குறைவாகவும் இருக்கும், வியாபாரமும் குறைவாக இருக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். தற்போது கோயம்பேடு பொறுத்த வரையிலங்க பழைய ஜார்ஜ் டவுனில் நாங்களாம் வியாபாரம் பண்ணியிருந்தோம். எங்களை அங்கேருந்து இங்கே வர வச்சு இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அங்கே உள்ள வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்கு ஏதுவாக கடைகள் எல்லாம் விற்றுட்டாங்க, கடைகள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் பேங்க்கில் லோனை வாங்கி விற்பனை பத்திரத்தை பெற்று இங்கே வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுடைய உறுதிமொழினா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அரசாங்கம் 100 ஆண்டுகளுக்கு இந்த உங்களை எங்கேயும் அப்புறப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை தான் அன்றைய தினம் கொடுத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள்லாம் இங்கே கடைகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய வாங்கி நாங்கள் வியாபாரம் செய்து வருகிறோம். தற்போது வியாபாரிகளில் இங்கேருந்து பந்து அடிக்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வாங்க அப்படி சென்று அரசாங்கம் காய்களை நகர்த்துவது போல் எங்களை
நகர்த்துகிறார்கள். எங்களுக்கு மன உளைச்சல் இதனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கோயம்பேடு வந்து பெரிய மார்க்கெட், ஆசியாவிலேயே ஒரு சிறந்த மார்க்கெட் என்று போற்றப்படுகின்ற அந்த மார்க்கெட் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஏதுவாக, அதாவது வண்டி வரக்கூடிய வசதிகளும் சரி, எடுத்து செல்லக்கூடிய தங்களுடைய இடத்துக்கு எடுத்து போகக்கூடிய வசதியும் சரி, ஒரு 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 விழா காலங்களில் கொண்டாடக்கூடிய வசதிகள், தங்களுடைய இல்லங்களில் சுபகாரியங்கள் நடந்தால் அதற்கு வேண்டிய பூ, காய்கறி, பழம் இவை 3 எல்லாமே ஒருங்கிணைந்த இந்த மார்க்கெட் வந்து இன்றைய தினம் பார்த்தா சிறப்பாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்கிறார்களோ இல்லை பொதுநலத்துக்காக செய்கிறார்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. காரணம், போக்குவரத்து எல்லாம் இங்கே ஒரு குறைபாடும் இல்லை. போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை வந்து சீர் செய்து வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. அரசு என்னென்னா, எந்த நாட்டில் வியாபாரி நாங்கள் இருக்கோன்னாக்கா நாங்கள் எல்லாம் கட்டுறோம். டேக்ஸ் வந்து கட்டுறோம், இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், சேல் டேக்ஸ் மட்டும்தான் இல்லையே தவிர மிச்சம் எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். எங்களுக்கு அரசு ஊரிய பாதுகாப்பு வழங்கணும், வியாபாரிகளுக்கு ஊக்குவிக்கணும், வியாபாரியுடைய வளர்ச்சியை வந்து அது நல்லபடியாக பயன்படுத்தணும், எங்களுக்கு மனநிறைவை கொடுக்கணும். அதுதான் நான் அரசாங்கத்தோட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எப்பொழுது வரலாம் இங்கேருந்து அங்கே தூக்கி அடிக்கிறேன், அங்கேருந்து எங்கே தூக்கி அடிக்கிறேன் போது வியாபாரிகளும் மனசுக்குள்ளே செல்ல ஆகிறார்கள். இங்கே வந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் எங்கேயோ செல்வது என்று அல்லல் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உதாரணத்துக்கு தற்போது கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு உருவாக்குறதுனால இங்கே வந்து தென் மாவட்டங்களில் வரக்கூடிய மக்கள் இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து வியாபாரிகளும் சரி, குறிப்பாக தாய்மார்களும் சரி, தங்களுடைய சரக்குகளை வாங்கி ஏற்றி செல்வார்கள். இப்பொழுது அங்கே வந்து அந்த இரவு 1 மணி 2 மணி அளவில் இங்கே வந்து செல்வதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு வியாபாரி இடத்துல பணம் நடமாட்டம் இருக்கும். அவங்க வந்து செல்வதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை அரசுக்கு வச்சுருக்கிறேன். கிளாம்பாக்கம் டு சென்னை பெருநகர், கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வணிக வளாகம் அனெக்ஸ் பஸ்ஸு விடணும். அங்கேருந்து இறங்கி கோயம்பேடு வணிக வளாகத்துக்கு பஸ்ஸு வரணும். அதில் வந்து வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி இறங்கி ஏற்றி செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்கிற கோரிக்கையை நான் ஏற்கனவே தொலைக்காட்சி மூலமாக வச்சேன். அதை பற்றி அரசு இன்னும் கவனிக்கலை, பரிசீலனையும் செய்யலை. அதனால் அரசு வந்து எங்களுக்கு வியாபாரிகளை பாதுகாக்கணுன்றது தான் நான் உங்களை வலியுறுத்துகிறேன். கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயராமன்.